எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 56. வீக்கெண்ட்ஸ் வந்தால் போதும், ஜிஎம் சார் பணி நிமித்தமாய் பறந்திடுவார். அப்படியான ஒரு பயணத்தின் முந்தைய நாள்தான் வசமாய் மாட்டிக்கொண்டது பல்ஸுக்கும் பல்ஸின் யாஷுக்கும். அது என்னவோ அவர்கள் காதலின் தொடக்க காலம் எனலாம். வேலை சம்பந்தமாய் பல்லவி சிறிய மிஸ்டேக் ஒன்று செய்ய ஏற்கனவே வேறொரு கடுப்பிலிருந்தவனோ மொத்தத்தையும் மணவாட்டியிடம் கொட்டி தாளி தெடுத்து விட்டான். எவன் மீதோ கொண்ட கோபத்தில் பல்லவியை வையவா பவானி அவளை பெற்று போட்டாள் என்ற பஞ்சாயத்து கொல்லுவின் காது வரை எட்டியது. துருக்கிக்கு வேலை விஷயமாய் போனவனை விடாது படுத்தி எடுத்து விட்டார் கொல்லு. சரி, தப்பென்னவோ அவன் மீதே இருக்க ஸ்பெஷல் கிஃப்ட் ஏதும் வாங்கி போய் கொடுத்து பல்ஸை கரெக்ட் செய்திடலாம் என்றெண்ணினான் யாஷ். இதற்கிடையில் ஜிஎம் துருக்கிக்கு போன காரியமும் நல்லபடியாய் முடிய ஆயந்திக்காக பரிசு வாங்க கடை கடையாய் ஏறி இறங்கியவன் கடைசியில் களைத்து போனதுதான் மிச்சம். இரவை தாண்டிய விடியற் காலையில் மிதக்கும் படகொன்றில் சப்பர் உணவை உண்டிட ஆயத்தமானான் யாஷ். மேஜைக்கு நேரெதிரே மிகவும் பரிச்சயமான முகத்தை கண்டவன் சாப்பாடு ஆர்டர் செய்த அடுத்த நொடி அம்மேஜையை நோக்கி நடையை கட்டினான். பவித்ரா என்றவன் அழைத்து நிற்க திரும்பிய அவளோ ஸ்தம்பித்து போனால் கண்முன் யாஷை பார்த்து. ஹாய் பவித்ரா, எப்படி இருக்கீங்க? மீண்டும் யாஷ் சிரித்த முகமாய் கேட்டிட குற்றமுள்ள நெஞ்சாய் முகத்தை தொங்க போட்டவளிடத்தில் பதிலில்லை. அவள் சங்கடத்தை புரிந்து கொண்டவனோ, பவித்ரா, நீங்க பழச நினைச்சு என்கிட்ட பேச தயங்குறீங்கன்னு நினைக்கிறேன். டேக் இட் ஈஸி, ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் அதை எப்பவோ மறந்துட்டேன், நீங்களும் மறந்துருங்க. அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்டாள் மூத்தவள். எப்படி மறக்க முடியும் தியாஷ், நான் பண்ணது எவ்வளோ பெரிய பாவம் என்றவளோ வருந்த. கமான் பவித்ரா, எதுக்கு இப்போ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ற யாஷோ நாற்காலியை இழுத்தமர்ந்தான். இப்படி பேசுறது வேணும்னா உங்களோட பெருந்தன்மையா இருக்கலாம் தியாஷ், ஆனா நான் பண்ண பாவத்தை எப்போவுமே நியாயப்படுத்த முடியாதுல்ல என்ற பவித்ராவோ மனம் நொந்திட. சரி விடுங்க பவித்ரா, நீங்க எப்படி இருக்கீங்க, இப்போ என்ன பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க என்றபடி டாபிக்கை மாற்றினான் யாஷ். முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க தியாஷ், காலத்தின் கட்டாயம் சில உண்மைகளை உங்ககிட்ட சொல்ல முடியாமலே போயிடுச்சு என்று பவித்ரா புதிர் போட. அது அப்படியே இருந்துடட்டும் பவித்ரா, தேவையில்லாதது எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்றவனோ அவளை பேச்சை மாற்றிட ஊக்குவித்தான். இல்ல தியாஷ், இதை உங்ககிட்ட சொன்னாதான் என் மனசுல இருக்கிற பாரமே குறையும் என்றவளோ சொல்லவா வேண்டாமா என்று யாஷை பார்க்க அவனோ தலையசைத்தான். அவள் பாரத்தை குறைக்க ஏன் தடையாக இருக்க வேண்டும் என்று. நான் ஒருத்தனை மனசார விரும்பினேன், ஆனா மன்மதன் அவனுக்கு நான் ஒருத்தி மட்டும் காதலி இல்லைங்கிறது தெரிய வந்துச்சு. அப்பதான் நமக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. முதல்ல எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக சமாளித்து என்னை நானே தேத்திக்கிட்டேன். அந்த நேரத்தில் என் தங்கை பல்லவி தான் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தா என்றவளோ மூக்கு சளி ஒழுக கண்ணீர் கொண்டு கதை சொன்னாள். பவித்ரா, ஏன் இப்போ அலறீங்க? ப்ளீஸ் அழாதீங்க. முடிஞ்சு போன கதை இனி நமக்கு எதுக்கு, பரவாயில்ல விட்டுடுங்க என்று யாஷ் மன்றாட பவித்ராவோ முடியவே முடியாது என்று தலையாட்டி விட்டதை தொடர்ந்தாள். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலான்னு நான் ரெடி ஆகும்போது கடவுள் எனக்கு ஆல்ரெடி வேற கதை எழுதிட்டாருன்னு அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போக அவங்களோ தலையிலேயே கல்லை தூக்கி போட்டாங்க நான் கர்ப்பம்னு என்றவள் முகத்தை மூடி குலுங்கி கதறினாள். யாஷுக்கோ அதிர்ச்சி, கூடவே அவளை எப்படி சமாதானம் செய்வதென்றும் தெரியவில்லை. நான் காதலிச்சது உண்மை, ஆனால் எல்லை மீறிலாம் போகலை. என் அப்பா அம்மா என்னை அப்படி வளர்க்கவே இல்லை. அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரி நான் எப்போவுமே நடந்துக்க நினச்சதே இல்லை. ரொம்ப கண்ணியமாக தான் காதல் பண்ணேன் என்றவள் நிறுத்தாது கூப்பாடு போட. நான் நம்புறேன் பவித்ரா, உங்களை நீங்கள் தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் என்றான் யாஷ் மனதில் பட்டதை. நான் தப்பு பண்ணலைன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்க என்னவோ சதி நடந்திருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அவன் சட்டையை பிடிச்சு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கத்தான் போனேன் அவன் வீட்டுக்கு என்று டிஷ்யூவால் மூக்கை துடைத்து கொண்டவளோ தொடர்ந்தாள். ஆனால் அவனுக்கு எய்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சுன்னு அவன் அண்ணன் சொன்னார் என்றவளோ சொல்லிட. என்ன எய்ட்ஸா என்று அதிர்ச்சி கொண்டான் யாஷ். நானும் இப்படித்தான் ஆடிப்போனேன் தியாஷ். ஒரு நிமிஷம் உலகமே நின்று போச்சு எனக்கு. அவர் சொன்னதை கேட்ட உடனே என்னையும் ஒரு தடவை டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு சொன்னார். அவரோட அண்ணன் சொன்ன உடனே நான் செத்தே போயிட்டேன் தியாஷ். எனக்கு நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அவ்வளோ பயம் என்றவள் கூறிக்கொண்டே கிளாஸ் தண்ணீரை சில முடுக்குகள் வைத்திட. என்கிட்ட சொல்லியிருக்கலாமே பவித்ரா, நாம் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல என்று யாஷ் சொல்ல. என்னன்னு சொல்ல தியாஷ், கல்யாணத்துக்கு முன்னாடியே தாயாகிட்டேன்னு நீங்கள் என் குழந்தைக்கு அப்பாவா இருங்கன்னா சொல்ல முடியும் குமரினாள் மாதவள். நான் தற்கொலை பண்ணிக்க முடிவே பண்ண தியாஷ் பக்கென்றது யாஷுக்கு. அவள் சொன்னதை கேட்டு வந்து போனது பல்லவியை அவன் கையிலேந்திய தற்கொலை சம்பவம். விஷ போத்தல கையில இறுக்கி பிடிச்சப்போ ஒரு பாவமும் அறியாத கருவை கலைக்க மனசு வரல தியாஷ். முகூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. உங்களை ஏமாத்தவும் எனக்கு மனசே வரலை
என்றவள் கரைந்தோடிய கண்மைகளை துடைத்து சொன்னாள். அவருக்கு கால் பண்ணேன், கத்தி கதறி அழுதேன். நான் ஏன் இவ்வளோ முட்டாளாவும் கோழையாவும் இருக்கேன்னு என்றவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே, மிச்சத்தை நான் சொல்லவா என்று கேட்டு அவர்களை நோக்கி வந்தான் ஆணொருவன், கையில் பிறந்த குழந்தை தவழ்ந்திருக்க. இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.